Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபைனைட் செட்ஸ் அதெல்லாம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்த ஒரு ரிசல்ட்டை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த விஷயம் பார்த்தோம். 2 நேச்சுரல் நம்பர் இருந்து and m is less than n, then there is no 1-1 map from in to im. இது நம்ம ப்ரூவ் பண்ணோம் 2 கிளாஸ் முன்னாடி. இப்போது இதோட ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, let m, n belongs to n and m less than n. அப்புறம் என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் it will not be 1-1. ஓகே, if f from in to im is a function, then இந்த f is not 1-1. இந்த f வந்து 1-1 இருக்காது. 1-1 இருக்காதுன்னு அர்த்தம், then there exists 1 less than or equal to I not equal to j. 2 நம்பர் இருக்கும் டொமைனில், ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டிருக்கும். ஓகே, which is less than or equal to n. ஓகே, between 1 and n such that என்ன ஆகும், f of I equals f of j. இதுதான் அதோட ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த இதுக்கு பாப்புலராக ஒரு பேர் இருக்குது. அது என்னென்னா பிஜியன் ஹோல் பிரின்சிபல். இது நம்ம அந்த ஸ்டூடெண்ட் சேர் மாதிரி தான் கணக்கு. எப்படின்னா, இப்போது நிறையா பிஜிஎன்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த பிஜியன் ஹோல்ங்கிறது ஒரு சின்ன கபோர்டு மாதிரி இருக்கும். அதில் நிறையா இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஸோ சப்போஸ் இதில் நம்பர் ஆஃப் கபோர்ட்ஸ் வந்து 16 இருக்குது, 4/4 16 இருக்குது இல்லையா. இப்போ 17 பிஜிஎன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒன்றுக்கும் ஒவ்வொரு பிஜிஎன் போனாலுமே மீதம் ஒன்று இருக்கும். அது வந்து இன்னொரு பிஜியனோட ஷேர் பண்ண தான் செய்யணும், சரியா. ஸோ அதுதான் வந்து பிஜியன் ஹோல் பிரின்சிபல். ஓகே, நம்பர் ஆஃப் பிஜிஎன்ஸ் இஸ் மோர் தேன் நம்பர் ஆஃப் the pigeon holes, then at least one hole will have 2 pigeons. At least one hole will have 2 pigeons. That's called pigeonhole principle. Okay, right. So that's what we have written here also. Okay, a simple application, the very common application is the following. Suppose a1, a2, etc. ak plus 1 belongs to z with k greater than or equal to 2 is a natural number. There exists I, j belonging to 1, 2, etc. a plus 1. Okay, with I not equal to j and ai minus aj is
divisible by k. என்ன அர்த்தம்னா நீங்கள் உங்ககிட்ட ஒரு k + 1 இன்டீஜர்ஸ் இருக்குது சரியா. k வந்து greater than or equal to 2, k வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். அப்படி இருந்தால் there are two different integers such that their difference is divisible by k. Their difference is divisible by k. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த PG1 பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இஃப் m is less than n அப்படின்னா n PGNs and m ஹோல்ஸ்னு எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் PGNs is greater than number of holes. அப்போது then there is at least one hole in which two PGNs are there. At least two PGNs are there. இதுதான் விஷயம். ஸோ அது மாதிரி இதை வந்து அந்த ஃபார்மில் கொண்டு வரணும். அப்போது என்ன இதுக்கு தேவை அப்படின்னா, இதை சொல்கிறதுக்கு இந்த டிவிசிபிலிட்டி சொல்லும்போது நமக்கு டிவிஷன் அல்காரிதம் தெரியணும். டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது, டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, if a is an integer and b is a natural number, okay, there exists q belonging to z and r belonging to 0, 1, 2, etc. p minus 1. Okay, let's say we will use the notation, different notation. K belongs to n, and this one we will call this as n. Okay, r belongs to 0, 1 to k minus 1, such that n is equal to q times k plus r. We will call this r as remainder and this q as the quotient when we divide n by k. இதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, there exists I not equal to j such that இது divisible by k அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போ வந்து ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து divisible by k இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபார்மில் ரெண்டு இன்டீஜரை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் there are two integers n1 not equal to n2. ஓகே, எப்போ வந்து n1 minus n2 வந்து மல்டிபிள் ஆஃப் கேவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ n1 ஈக்குவல்ஸ் சம் q1k ப்ளஸ் r1, n2 ஈக்குவல்ஸ் q2k ப்ளஸ் r2 இருக்குது. இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா, n1 மைனஸ் n2 is equal to q1 minus q2 times k plus r1 minus r2 இருக்கணும். சரியா? ரைட். இந்த r1 டிஃபரன்ஸ் r2 இருக்கு இல்லையா, அந்த r1 r2 ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்குது. 0லேருந்து k மைனஸ் 1க்குள்ளே இருக்குது. 0 இங்கே இருக்குது, இங்கே k மைனஸ் இருக்குது, இங்கே 1, இங்கே 2 எக்ஸட்ரா இருக்குது. r1 r2 ரெண்டுமே இங்கே தான் இருக்கணும்னா அதோட டிஃபரன்ஸ் என்னது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k மைனஸ் 1 தான் இருக்க முடியும். சரியா? ஸோ இது 0 ஆனால் மட்டும்தான் n1 மைனஸ் n2 வந்து மல்டிபிள் ஆஃப் கேவாக இருக்க முடியும். ஸோ அப்போ என்ன சொல்லுது, இஃப் ஐ சே தட் டூ திங்ஸ் ஆர் டிவிசிபிள் பை கே தென் தே ஹேவ் த சேம் ரிமைண்டருங்கிற அர்த்தத்தில் வரும். சரியா? இந்த இடத்துல ஓகே, அப்போ சேம் ரிமைண்டர் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிமைண்டர் எத்தனை டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸில் வரலாம் நமக்கு, ரிமைண்டர் வந்து இந்த கே டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ்லாம் இருக்கலாம். சரியா? இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட கொடுத்துருக்குது, இன்டீஜர்ஸு k + 1 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது k + 1 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பரையுமே டிஃப்ரெண்ட் ஒரு இப்படி யோசிச்சுக்கோங்க. நமக்கு இப்போ PGN ஹோல்ஸ் வந்து ரிமைண்டர்ஸ், அப்போது இது வந்து 0, இது வந்து 1, இது 2 எக்ஸட்ரா, இது k மைனஸ் 1 இருக்கும். ஸோ அமங் தீஸ் இன்டீஜர்ஸ் தீஸ் ஆர் த PGNs. இப்போது A1ஓட ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னா A1 இங்கே போகும், A2ஓட ரிமைண்டர் 0னா அது இங்கே போகும்,
ஏ கே ப்ளஸ் ஒன் ரிமைண்டர் 3னா அது இங்கே போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோலுக்கு போக போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எத்தனை இருக்குது? கே இருக்குது. நம்பர் ஆஃப் பீஜன்ஸ் எத்தனை இருக்குது? கே ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ தெர்ஃபோர் என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் 2 இன்டீஜருக்கு ஒரே ரிமைண்டர் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரே ரிமைண்டர் இருந்தால் n1 மைனஸ் n2 வில் பி டிவிசிபிள் பை k. இதுதான் ஐடியா. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் அப்ளிகேஷன். given any k plus 1 integers, okay, and k greater than or equal to true, then there are 2 integers having the same remainder. சரி, இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இன்னொரு அப்ளிகேஷன் என்ன சொல்லலாம்னா, இப்போது பர்த் டே, அதாவது டேட்டில் வந்து டேவை மட்டும் எடுத்துக்குவோம், மந்த் வேண்டாம். ஓகே, அது என்ன இருக்கலாம்? பாசிபிளி 1 to 31 இருக்கலாம். அதை தாண்டி இருக்க முடியாதுல்ல. இங்கிலீஷில் வந்து எவ்ரி மந்த் ஹேஸ் 1 to 31 as தி டேட்ஸ். அப்போ 1 to 31 தான் டேட்ஸ் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட கால்குலேஷன் படி 1 to 31 தான் டேட்ஸ். சரியா? இந்த 1 to 31 இப்போ கிளாஸில் வந்து 35 பேர் இருக்குங்க. அப்போது கேன் ஐ சே தட் there is at least 2 different students having the same day as the date of birth. சொல்ல முடியுமா? That is one application. Another application. In a similar one, suppose if there are 13 students in the class, what can I say? Then I can say at least 2 students were born on the same month. Okay, right. These are all simple applications of pigeonhole principle. Now we will try to prove something interesting. So far we have seen all finite sets. Okay, we have never seen that something is infinite or not. We only said if something is not finite, we said it is infinite. So we will see an example of a set which is infinite. N is infinite. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is no bijection between n and a set of the form I suffix n. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we have to prove there is no bijection from n to in. Okay, whatever n you choose, this is what you have to prove. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். இல்லைனா ஆல்ரெடி அதை ப்ரூவ் பண்ணதை யூஸ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? தெர் இஸ் நோ 1 மேப் ஃப்ரம் in to im when n is bigger than m. Okay, n is bigger than m in the statement. Okay, there is no 1 map from in to im. இந்த மாதிரி ரிசல்ட் யூஸ் பண்ணணும். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ n is infinite அப்படிங்கிறதுக்கு வந்து சப்போஸ் n is not infinite அப்படின்னா என்ன அர்த்தம்? n is finite. ஓகே, n is non-empty நமக்கு தெரியும். ஸோ சப்போஸ் there exists n belongs to n such that there is a bijection f from n to in. இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐ ஹாவ் டு சே தட் தெர் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அது இன்ஃபைனைட்னு சொல்லணும். அப்போது இது எப்படி கான்ட்ரடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஓகே, தென் டிஃபைன். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த ஒரு சுச்சுவேஷனில் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அது ஏற்கனவே நோன் ரிசல்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வர மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இல்லை பண்ண முடியும். டிஃபைன் g from in plus 1 to in as g of I equal to f of I. இப்போ என்ன ஆயிடுச்சு? f வந்து பைஜெக்ஷன் தெரியும். ஸோ f11 f யூஸ் பண்ணி தான் g டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால் gயும் 11. இப்போ என்ன கொடுத்துட்டேன்? g is a 1 map from n plus 1 to in. This will contradict our result, or this will contradict the pigeonhole principle. Correct? So this is a contradiction. Then g is 1 and is a contradiction to whatever we know earlier. Already we have proved. Okay,
அப்போ என்ன அர்த்தம்? there is no bijection from n to any in. Okay, for all n in n there is no bijection from n to in. ஏன் இதை பண்ணோம்னா நம்ம டெஃபினிஷன் என்ன பண்ணோம்? சம்திங் இஸ் அ இன்ஃபைனைட் செட் இஃப் இட் இஸ் நாட் ஃபைனைட் சொல்லணும். அதனால் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ n is infinite. புரியுதா? ஓகே, ரைட். இது வந்து ஒரு அப்ளிகேஷன். திஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் நம்ம ரிசல்ட்ஸ், இது வரைக்கும் பண்ணதோட ரிசல்ட்ஸ். இன்னும் சில ரிசல்ட்ஸ் நம்ம போடலாம். இப்போ இந்த கார்டினாலிட்டி பற்றிலாம் நம்ம நிறைய பேசணும் இல்லையா? செட்டில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது என்னங்கிறத பற்றிலாம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் போடலாம். லெட் x be a finite set. Okay, let f from x to x be a function. Then the following are equivalent. Following are இந்த ஈக்குவலண்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எல்லாமே ஒரே மீனிங் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன ஈக்குவலண்ட் ஸ்டேட்மெண்ட்டிங்க, அது நம்ம சப்செட்ஸ் வச்சு சொன்னோம். ஏ சப்செட் ஆஃப் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சொன்னோம். ஓகே, இப்போ எஃப் இஸ் ஏ bijection. Number 2, f is 1 1. Number 3, f is on 2. இந்த மூணுமே ஈக்குவலண்ட். ஓகே, எப்போ எக்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போனா பைஜெக்ஷன்னு சொல்கிறதுக்கு 1 1 மட்டும் சொன்னால் போதும், இல்லை ஆன் 2 மட்டும் சொன்னால் போதும்னு அர்த்தம். ரெண்டையுமே சேர்த்து ப்ரூவ் பண்ணணும். இல்லை, எது ஈஸியாக இருக்கோ அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு we can say that it is a bijection சொல்லிடலாம். ஓகே, ரைட். ஸோ இதை ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம ஒரு சைக்கிளிக்காக ப்ரூவ் பண்ணுவோம். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். 1 2 3, 1 implies 2, 2 implies 3, 3 implies 1. இது ஒன் வே ஆஃப் ப்ரூவிங். இப்படி ப்ரூவ் பண்ணால் எல்லா ஈக்குவலன்ஸையும் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, எல்லா கைண்ட் ஆஃப் இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ஸும். ஸோ இப்போ 1 implies 2 பாருங்கள். எஃப் பைஜெக்ஷன்னா எஃப் இஸ் 1 1 அண்ட் ஆன் 2. ஸோ எஃப் இஸ் 1 1 வந்துடுமா? ஸோ 1 implies 2 அப்படிங்கிறது வந்து follows from definition of bijection. ஏன்னா பைஜெக்ஷன்னாலே என்ன தெரியும், அது 1 1ஆகவும் இருக்கும், ஆன் 2ஆகவும் இருக்கும். இப்போ 2 implies 3, இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா எஃப் வந்து 1 1 அசியூம் பண்ணிக்கணும், அதை வச்சுக்கிட்டு எஃப் இஸ் ஆன் 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப் இஸ் ஆன் 2 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எஃப்ல இருக்க எல்லா இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். எஃப்ல இருக்க எல்லா இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு கன்சிடர் திஸ். ஓகே, எஃப் இஸ் 1 1. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ், சரியா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்கும்? இட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் less than or equal to number of elements in x. இது நமக்கு தெரியுமா? ரைட். ஓகே, இது எப்படி எழுதணும்? ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ், இதை வச்சு தான் சொன்னோம். ஓகே, இப்போது வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ் காப்பி ஆஃப் எக்ஸு, இதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, சரியா? இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே இங்கே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ இந்த எஃப் வந்து 1 1ங்கிறனால நமக்கு என்ன தெரியும்னா, தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் செட் இஸ் அட்லீஸ்ட் எக்ஸ் எலிமெண்ட்ஸ், சரியா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, இந்த டெஃபினிஷன்லேருந்து ஃபார் ஈச் எக்ஸ் ஐ ஹாவ் எஃப் ஆஃப் எக்ஸ் and that will be different from any other. If x1 not equal to x2, f of x1 not equal to f of x2. So cardinality of f of x is
greater than or equal to cardinality of x. ஓகேவா? இப்போ இதையும் கம்பைன் பண்ணி பாருங்க. என்ன தெரியும்? We know that the number of elements are equal. When the number of elements are equal, இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் இதை கண்டெயின் பண்ணியிருக்க பெரிய செட்டோட எலிமெண்ட்ஸும் ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல். திஸ் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்லேருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது இந்த செட்டில் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும். அப்போது இஃப் ஐ ஸ்டார்ட் வித் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், இந்த எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த செட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து நான் ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ்னு எடுத்தேன்னா இந்த செட்டில் இருக்கும். அப்படின்னா இது என்ன இருக்கும்? திஸ் வில் பி ஆஃப் த ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் சம் எக்ஸ். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய். அப்போ என்ன அர்த்தம்? நான் இந்த எலிமெண்ட், இந்த செட்டிலேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்து அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு காட்டிட்டேன். ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு காட்டிட்டா என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஆன் டூ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? எஃப் ஒன் அசியூம் பண்ணோம், ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸு, அதனால் திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் எஃப் இஸ் ஒன் சரியா? எஃப் ஒன்ங்கிறதுனால இந்த செட்டு ஹேஸ் அட்லீஸ்ட் கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் எலிமெண்ட்ஸ் சரியா? அதனால் இந்த இன்இக்வாலிட்டி வந்துச்சு. இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி கம்பைன் பண்ணி இது வந்தது. இது ஒரு ஃபைனைட் செட். எக்ஸ் வந்து ஃபைனைட் செட் தெரியும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைனைட் செட்டு. ரெண்டுலேயுமே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ரெண்டு செட்டுமே ஈக்குவல் சரியா? ரெண்டு செட்டு ஈக்குவல்னா இது வந்துடும். ஓகே, ரைட். தேர்ஃபோர் எஃப் இஸ் ஆன் டூ. சரி, இப்போது அடுத்த பாயிண்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3 implies 1. இப்போ 3 implies 1 ப்ரூவ் பண்ண போனால் நம்ம எஃப் ஆன் டூன்னு அசியூம் பண்ணிக்கணும். எஃப் வந்து பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ எஃப் பைஜெக்ஷன் சொல்லணும், கையில் ஆன் டூ மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிஷ்னலாக எஃப் ஒன்று ப்ரூவ் பண்ணணும் சரியா? ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சப்போஸ் x1 நாட் ஈக்குவல் டு x2, எஃப் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க. there will exist x1 not equal to x2, x1 x2 belonging to x such that f of x1 equals f of x2. Since f of x1 equals f of x2, what we can have is the cardinality of f of x is strictly less than cardinality of x, which is n. Whereas, but since f is onto, what do we have? That is equal to cardinality of x, which is equal to n. Therefore, we arrive at a contradiction. That is, n is less than n. This is a contradiction. Therefore, what do we have? F is 1. So, what we have proved is, we have proved 1 implies 2, 2 implies 3, and 3 implies 1. Therefore, these three statements are equivalent. Okay. Now, based on our discussion earlier, we have one more observation to make. See, if A is bijective with n, okay, if A is bijective with n, can I say A is finite? Okay, so suppose, can we say A is finite? That's the question. Okay, so suppose A is finite, then what will happen? There exists n in n such that there exists f from A to in is a bijection. Already we know A is bijective to n. Therefore, there exists G from A to n such that G is a bijection. Then what it will imply is F is a bijection and G is a bijection. Okay, right. Now
you consider F inverse. F inverse is a map from In to A, okay, and from A to N, G is there. Therefore, G composition F inverse is a bijection from In to N. Or I can also do it the other way around. What is the other way around is, maybe I will erase here. See, G inverse is also a bijection. G inverse from N to A, and from A you can go to In by F. So, F composition G inverse is a bijection from N to In. What does this say? This says that N is finite. This says N is finite, that is N is finite and leads to a contradiction. And that leads to, okay, right. இப்போ இதில் என்ன தெரிஞ்சது நமக்கு? சப்போஸ் ஏ வந்து பைஜெக்டிவ் வித் என்ன இருந்துச்சுன்னா அந்த ஏ ஃபைனைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம். அது ஏ ஃபைனைட்டாக இருக்குன்னு அசியூம் பண்ண என்ன ஆகுது? கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு நோன்னு அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோ. ஏ cannot be finite. ஸோ நமக்கு என்ன தெரியும், என்ன கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி? n is infiniteனு கற்றுக்கிட்டோம். அப்புறம் என்னோட பைஜெக்டிவாக இருக்க எந்த ஒரு செட்டுமேவும் ஃபைனைட்டாக இருக்க முடியாது. சரியா? அது இன்ஃபைனைட்டாக தான் இருக்கணும். ஓகே, அதுதான் அர்த்தம். ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம். இதை தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸில் என்னென்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.